நாம் என்னதான் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் மேகசின், இங்கிலீஷ் மூவிஸ்னு பார்த்தாலும், இங்கிலீஷில் நல்லா எழுத தெரிஞ்சிருந்தாலும், இங்கிலீஷ் பேசணும்னு வர்றப்போ ஜஸ்ட் பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டக் ஆகும். சில நேரங்களில் என்ன பேசணுங்கிறதே மறந்துடுவோம். திஸ் இஸ் பிகாஸ் நாம் இங்கிலீஷில் பேசலை, பட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் வி ஷுட் ஸ்பீக் நேச்சுரலி. லைக் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி தான். நம்ம தமிழில் பேசும்போது நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோமா என்ன? இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பேசணுன்றப்போ அதையும் நம்ம நேச்சுரலாக பேசணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. And myself Maya, and you're watching Maya Stories. இங்கிலீஷில் நேச்சுரலாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில பேருக்கு தான் வரும். அதை யாராலையும் கற்றுக்க முடியாது. நிறைய கிளாஸ் போகணும், நிறைய செலவாகும். இந்த சீன்லாம் இங்கே கிடையாது. இங்கிலீஷில் நேச்சுரலாக பேசுகிறதுங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எஃபர்ட். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அது டிட்டர்மைன் ஆகும். அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனலில் இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. எனக்கு இங்கிலீஷில் நல்லா எழுத வரும், படிக்க வரும், ஆனால் பேச வராது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசலை. இன்ஸ்டெட் யூ ஆர் ட்ரான்ஸ்லேட்டிங். உங்கள் மைண்ட் ஒரு ட்ரான்ஸ்லேட்டிங் டூலாக ஒர்க் ஆகுது. நானும் இந்த விஷயத்தால் சஃபர் ஆகியிருக்கேன். But then I found a solution for it and I'm gonna share that with you guys. அது என்னன்னா திங்கிங். நம்மள நிறைய பேர் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும், என் கூட பேச இல்லை டெக்ஸ்ட் பண்ண யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். பட் சொல்யூஷன் நமக்குள்ளேயே தான் இருக்குது. நாம் தான் அதை வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். திங்கிங் இன் இங்கிலீஷுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லையா? இந்த வாய்ஸ் இல்லை, நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் இருக்குது, அண்ட் அம்மா வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்ட்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடும் இல்லையா? ஸோ அந்த வாய்ஸை இனிமேல் நாம் இங்கிலீஷில் கேட்குற மாதிரி ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அண்ட் மற்றவங்க நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி உடனே இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்ல போகிற எல்லா டெக்னிக்ஸையுமே நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃப்ளூவன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் நிறைய வொக்காபுலரிஸையும் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். டிப் நம்பர் 1, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ். நீங்கள் என்ன பார்த்தாலும் கேட்டாலும் அதை இங்கிலீஷில் பாருங்கள், கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லேர்ன் இங்கிலீஷ் வித் ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணக்கூடிய பாட்காஸ்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துருங்க. லிங்க்கை நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸ்பாட்டிஃபை மட்டும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் இல்லைனா சாங்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் 60% ஆஃப் வீடியோஸ் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். லைக் இங்கிலீஷில் யாராவது பேசின விஷயமா இருக்கலாம், ஆர் இங்கிலீஷ் டீச்சிங் வீடியோஸாக இருக்கலாம். செகண்ட் திங், ஸ்டார்ட் சிம்பிள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்ல லாங்காக டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ் பேசணுன்னு கிடையாது. You can start with simple sentences like, today was an awesome day. I had idli for my breakfast. இந்த மாதிரி சின்ன ஈஸியான சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் மைண்டில் திங்க் பண்ணணும். நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் திங்க் பண்ணணும் உங்கள் மைண்டுக்குள்ளே. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்களோட ஃப்ளூவன்சி அண்ட் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
And the third one is describe a picture. பேக் டு ஸ்கூல் டேஸ். நான் உங்களை இப்போ உங்கள் ஸ்கூல் டேஸ்க்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். பேக் இன் 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு பிக்சரை கொடுத்துருவாங்க, அந்த பிக்சரை பார்த்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். நாம் அந்த பிக்சரை டோட்டலாக 5 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட கோரிலேட் ஆகக்கூடாது. இந்த மெத்தடை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை அண்ட் மார்க்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் தான் உங்களோட டீச்சர் இந்த விஷயத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு பிக்சர் எடுப்போம், அதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை பாருங்கள். அண்ட் தென் இன்னொரு பிக்சர் கொடுப்பேன், அது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த பிக்சரை இப்போ டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா there are totally 7 peoples. இது first sentence. And second sentence is there are 4 males and 3 females in this picture. Third sentence வந்து they are laughing together. Fourth sentence is 5 people were wearing glasses. And the last sentence is the background of the picture was yellow in color. இந்த மாதிரி தான் ஒரு பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் 10 செகண்ட்ஸ்குள்ளே டிஸ்கிரைப் பண்ணணும். டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபார்ம் பண்ண சென்டென்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட், கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஸோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை வளர்க்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ எதர் இட் இஸ் ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங், யூ ஷுட் கீப் ஆன் டூயிங் இட் கண்டினியூஸ்லி. இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.